உன்னை உருவாக்கினது. ஹல்லேலூயா. உன்னை இந்த இடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனே, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பரலோக ராஜ்யத்தில் தேவ தூதர்கள் 24 மணி நேரமும் பரிசுத்த பரிசுத்த பரிசுத்தர் என்று ஓயாமல் ஆண்டவரை போற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா பரலோகத்தில் தேவ தூதர்களுக்கோ மற்ற ஆண்டவரோடு கூட இருக்கிற கூட்டத்தாருக்கோ எந்த விதமான கவலை இல்லை. அப்படித்தானே? அல்லேலூயா. ஆனா பூமியில நீங்கள் நாடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களுக்கு எனக்கு பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான தொல்லைகள், பலவிதமான துயரங்கள், பலவிதமான வேதனைகள், அத்தனை மத்தியில நீங்கள் நான் இந்த இடத்திற்கு ஆண்டவன் நம்மளை கொண்டு வந்திருக்கிறார்னா அவரை ஆராதிப்பதற்காக. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களை என்னை பார்த்து தேவ தூதர்கிட்ட என்ன தெரியுமா சொல்றாரு? ஏப்பா, பரலோக ராஜ்யத்துல உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லை. பஞ்சம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை, வேதனை இல்லை, துக்கம் இல்லை, துயரம் இல்லை. ஆனா கீழே பூமியில என் பிள்ளைங்க எல்லா விதமான கஷ்டங்களோடு, வேதனையோடு, துயரத்தோடு என்னை ஆராதிக்கிறாங்க. அந்த ஆராதனை தான் மகிமையான ஆராதனை. எல்லா கரங்களை தட்டி கத்தனை எடுத்தோமா? எல்லா கரங்களை தட்டுவோம். உற்சாகமாய் கரங்களை தட்டுவோம். உற்சாகமாய் 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 உற்சாகமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. 2 கரங்களை தட்டி. ஏன் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. என்ன நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா. அப்பா அம்மா நீங்கதா, ஆசையெல்லாம் நீங்கதா, ஆதரவு நீங்கதா, ஆறுதலும் நீங்கதா. அப்பா அம்மா நீங்கதா, ஆசையெல்லாம் நீங்கதா, ஆதரவு நீங்கதா, ஆறுதலும் நீங்கதா. உடனச்சா நான் சொல்லுதையா. போல உங்க மனசு பெருசுதா. நாளே இந்த உலகம் சிறுசுதா. அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா. என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா, உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம்
சிறுசுதா அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா உங்க அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதா அந்த வானத்தை போல உங்க மனசு பெருசுதா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே உள்ளமெல்லாம் துள்ளுதையா என் நினைப்பாவே இருப்பவரே ஏசையா உங்களை நினைச்சாலே பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மளை எப்பொழுதுமே அவன் நினைத்து கொண்டிருக்கிறார். என் ஆண்டவர் அப்பா அம்மா அவர் தாங்க. அப்பா அம்மா நமக்கு அவர் தான். ஆசையெல்லாம் அவர் தான். ஆறுதல் கொடுக்கிறவர் அவர் தான். நம்மளை தேற்றுகிற தெய்வம் அவர் மாத்திரமே. உங்களை தேற்றுகிறவர், உங்களை அணைக்கிறவர், உங்களை ஆறுதல் செய்கிறவர் ஆண்டவர் இயேசு ஒருவர் மாத்திரமே. அவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? ஆமா ஆண்டவரே, என்னிடத்துல கடந்து வாரும், ஆண்டவரோடு பேசுவோமா? எல்லாம் மௌனமாயிருக்க வேண்டாம். கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய நேரம், ஆண்டவரோடு பேசக்கூடிய நேரம், ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவை அதிகரிக்கக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் நீங்களும் நானும் மௌனமா இருக்கக்கூடாது. ஆண்டவரை துதிக்கலாமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவே, நன்றியோடு துதிக்கிறோம். ஆறுதலின் தேவனே, வல்லமை நிறைந்தவரே, வாக்கு மாறாத தேவனே, சேனைகளின் கர்த்தாவே, அற்புதமானவரே, அதிசயமான தேவமே. ஹல்லேலூயா. அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். எல்லோரும் பாடுங்கள், கைத்தாளம் போடுங்கள், சந்தோஷத்துடனே சங்கீதம் பாடுங்கள். அற்புதர் இயேசு அற்புதர். அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். அலைக்கடல் மேலே நடந்தவர் எங்கள் இயேசு அற்புதர். அகோர காற்றையும் அமைதிப்படுத்திய இயேசு அற்புதர். சொல்லுவோமா? அலைக்கடல் மேலே
வந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் புதிதாக வந்திருக்கிறீங்க? நீங்க சபைக்கு போறீங்களோ, ஆராதனைகளுக்கு போறீங்களோ, ஜெபம் பண்றீங்களோ எனக்கு தெரியாது. ஆனாலும் ஆண்டவர் அண்டினோர் வாழ்வை இன்பமாக மாற்றும் இயேசு அற்புதராயிருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம் நடுவில் இருக்கிறார். நம் நடுவில் இருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாக, அதிசயம் செய்யும்படியாக, உங்களுடைய குடும்பத்தில் ஆச்சரியவிதமாய் ஏதோ ஒன்று நடக்கும்படியாக இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கிறீங்க, இந்த முகாமுக்கு வந்திருக்கிறீங்க. இதற்கு பின்பாக நீங்க உங்களுடைய கூடாரங்களுக்கு கடந்து போகும்போது கர்த்தர் நீங்க என்ன நினைக்கிறீங்களோ, என்ன எதிர்பார்க்கிறீங்களோ அதே அற்புதங்களை ஆண்டவர் செய்ய அவர் நல்லவராக இருக்கிறார். எல்லா கரங்களை தட்டுவோமா? உற்சாகமாக கரங்களை தட்டுவோம், உற்சாகமாக கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். சில நிமிடங்கள் அவரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. எத்தனை பலவீனங்கள் மத்தியிலே நாம் வந்திருக்கிறோம். எல்லாம் சுகமா வந்திருக்கோமா? சுகமா வந்திருக்கோமா? சில பேர் பலவீனங்களோடு நாம் வந்திருக்கிறோம். சில பேர் வியாதியோடு வந்திருக்கிறோம். சில பேர் துக்கத்தோடு வந்திருக்கிறோம். சில பேர் பலவிதமான ஏமாற்றங்களோடு வந்திருக்கிறோம். அதை எல்லாவற்றையும் மாற்றதான் இயேசு நம்மளை அழைத்திருக்கிறார். இயேசு நம்மளை கூப்பிட்டு இருக்கிறார். மகனே, மகனே, என்னிடத்துல ஓடிவா, என்னிடத்துல ஓடிவா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உனக்கு சுகம் தருவேன், நான் உனக்கு விடுதலை தருவேன். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. சொல்லுவோம். எந்தன் பலவீன நேரங்களில் உங்க கிருபை தந்தீரையா. வல்லமை மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை பாக்கியமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
வாழ்க்கையிலே இயேசு நமக்கு ஒவ்வொரு நாளும் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு நல்லவராகவே இருக்கிறார் நம்ம வாழ்க்கையிலே. அல்லேலூயா. இயேசு நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறார். யாரும் இங்கிருந்து ஏமாற்றம் அடைந்து போக மாட்டீங்க. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அனுப்ப போகிறார். நாளை தினம் வரைக்கும் ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் மகிழ்ந்திருக்க போகிறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நேரமும் அவருடைய வல்லமையினால, அவருடைய கிருபையினால, அவருடைய இரக்கங்களினால கர்த்தர் நம்மளை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். உங்களுடைய பாரங்கள், உங்களுடைய வேதனைகள், உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் விட்டு விடுங்க. இனி நீ சுமக்க தேவையில்லை. இனி நீ சுமக்க வேண்டாம். நான் சிலுவையிலே சுமந்துட்டேன். உன் வேதனை சிலுவையிலே சுமந்துட்டேன். உன் துக்கத்தை நான் சிலுவையிலே சுமந்துட்டேன். இனிமேல் சுமக்காத மகனே, இனிமேல் சுமக்காத மகளே, உன்னை நோக்கி பேசிக் கொண்டிருக்கிறான். நான் ஒப்பு கொடுப்போமா? எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியின் ஆராதனை நாளுக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உம்மை ஆராதித்து இருக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்தி இருக்கிறோம். ஆகவே இதன் வழியாக எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பாதுகாத்துக்கொள்ளும். மீதியான நேரங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறோம். மீட்பர் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.